ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு மார்ச் மாதத்திற்காக மாதப்பலன். சூரியன் நமக்கு 2ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கார். மார்ச் 14க்கு அப்புறம் மீனத்துக்கு போகிறாரு. மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் ராகுவாக செயல்படுறாரு. அப்போ நமக்கு பண வரவு நல்லாயிருக்கு, பேச்சு நல்லாயிருக்கு, குடும்பம் நல்லாயிருக்கு, உழைப்பு நல்லாயிருக்கு, தொழில் உத்தியோகம் எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் பதவிகளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் குரு நட்சத்திரத்தில் போகிறார். அந்த சமயத்தில் தான் ஏற்கனவே குரு நட்சத்திரத்தில் இருக்கிற சனி கூட சூரியன் மெர்ஜ் ஆகிறார், சேர்க்கை பலனை தர்றார். அப்போ பேச்சில் தேவையில்லாமல் ஒரு பகை உண்டாகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும், முன்கோபத்தினால் பேச வேண்டி வரும். அதே மாதிரி கையிருப்பு பணத்தில் சில பற்றாக்குறைகள், ஃபினான்ஷியல் ஷார்ட்டேஜு, ஃபினான்ஸ் ப்ராப்ளம், எதிர்பார்த்த பணம் வரல, ஒரு விஷயத்துக்கு கொடுக்கலான் இருந்தேன் அதை கொடுக்க முடியல, அல்லது திடீர் செலவுகள் வந்துருச்சு, கேஷ் அதாவது சேகரித்து வைக்கலான்னு நினச்சது முடியாமல் போயிடுச்சு. இப்படி பல பிரச்சனைகள் இந்த மார்ச் 14 வரைக்கும். அதுக்கப்புறம் சூரியன் மீனராசிக்கு போயிட்டு மார்ச் 18 வரைக்கும் குருவாகவே வேலை செய்கிறார். அந்த சமயத்தில் ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் மாறுறது, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு, இது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் மார்ச் 18லேருந்து உங்களுக்கு மார்ச் கடைசி வரைக்குமே 31 வரைக்குமே அவர் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ நம்மளுடைய அறிவின் மூலமாக, நம்மளுடைய திறமையின் மூலமாக, இப்போ ஒரு கமிஷன் தொழில் செய்கிறீங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காருன்னா அப்போ பாலிசி போட்ட உடனே அதுக்குண்டான கமிஷன் இவருக்கு வர வேண்டியது வருது இல்லையா? அது மாதிரி நம்முடைய மூளை உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பண வரவுக்கு நல்லா இருக்குது இந்த சூரியன் கடைசி வரைக்கும், பிற்பகுதியில் மார்ச்சில். இப்போ அடுத்தபடியாக நம்ம என்ன கிரகத்தை பார்க்குறோம்னா செவ்வாய் பார்க்குறோம். இப்போ செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கார், அதாவது மிதுன ராசியில் இருக்கார். இது வரைக்கும் வக்கரகதியில் இருந்தவர் இப்போ நேர்கதியில் போகிறார், வக்கர நிவர்த்தி ஆகிட்டு. அவரும் குருவை போல தான் செயல்படுறார். அப்போ என்னென்னா, ஒரு கடன் பிரச்சனை, ஒரு நோய் பிரச்சனை, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது, ஒரு எதிர்ப்பு, வம்பு வழக்கு, அதாவது இப்போ நம்ம ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய காலமாக இப்போ செவ்வாய் நமக்கு அதை கொடுக்குறார். அதனால் ஒரு எதிரிகளிலிருந்து ஜெயிக்கக்கூடியதும், நோயிலிருந்து விடுதலை ஆகிறதும், கடனிலிருந்து விடுபடுறதுக்கும் நல்ல ஒரு தருணமாக செவ்வாய் வேலை செய்கிறார். அடுத்தபடியாக புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மார்ச் 16ஆம் தேதி வக்கரகதியில் ஆகிறார். ஆனால் வக்கரம் ஆனாலும் கூட அவர் சனியை போல தான் பலன் தர்றாரு. அதனால் நீங்கள் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, வர வேண்டிய பணம் வர்றது, ஒரு பத்திரப்பதிவின் மூலம் டாக்குமெண்ட் மூலமாக வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிரனும் அந்த சமயத்தில் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் மார்ச் 15ஆம் தேதி அவர் வக்கரமாக்குறார். அப்போ இந்த 2 கிரகங்களும் வக்கரகதியில் 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது அது ஒரு வகையில் சனியை போல் வேலை செய்கிறதுனால நமக்கு ஆதாயம்னு தான் எடுத்துக்கணும். நல்லபடியாக நம்முடைய உழைப்பின் மூலமாக, நம்முடைய திறமையின் மூலமாக, நம்ம போட்ட திட்டங்களின் மூலமாக நமக்கு பணவரவு உண்டு. ஆனால் இந்த டைமில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் சனியை போல் வேலை செய்கிறதுனால சில பிளான்கள், ஒருத்தரை சந்திக்க போகலாம், அல்லது ஒரு பிரயாணம் பண்ணலாம், ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு நினச்சிட்ருக்கிறதெல்லாம் இந்த புதன் சுக்கிரனும் தடை பண்ணுறார். யார் யாருக்கெல்லாம் புதன் திசை, சுக்கிர திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் நடக்கிறதோ அவங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டதும் இடமாற்றம் சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லா இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கார், ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் வரன் பார்க்குறது, திருமண சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு,
வீட்டில் பல சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. மகிழ்ச்சி நல்லா இருக்குது. பாசம், நேசம், அன்பு, குழந்தைகளுடைய குதூகலமாக இருக்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது, ஒரு கோவில் சார்ந்த திருவிழாக்கள் சார்ந்த வகையில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்கிறது. குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வ கோயில் இதெல்லாம் அனுகிரகம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி ஆன்மீகம் சார்ந்த அனைத்து வகை ஒரு ஈடுபாடுகளுக்கும் நமக்கு வெற்றி தரும், நமக்கு மன அமைதி தரும், களிப்பை தரும், சந்தோஷத்தை தரும். இப்போ சனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ல் இருக்கார், ஆனால் குரு மாதிரி செயல்படுறார். என்ன கொஞ்சம் சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். சேமிப்பு பிளான் போட்டதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுடைய பேச்சினால் நமக்கு சில நன்மைகள் நடக்கும். 2ஆம் இடத்துல சனிங்கிறது பணம், பேச்சு, குடும்பம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற இடம்தான். ஆனால் அதை சேமிக்க முடியாமல் தடுக்கிறது அந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால. இந்த சனியோட சூரியன் சேரும் பொழுது அந்த நாட்கள், அதாவது மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அந்த 10 நாட்களில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கலில். அதே மாதிரி இப்போ எதிர்பார்த்த பண வரவு தாமதமாகிறது. இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ ராகுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு குருவனுடைய சாரத்தில் 3ல் இருக்கார். அதனால் நல்ல நன்மைகள் நடக்கும். இப்போ ஐடியில் இருக்கவங்க, உங்களுக்கு ராகு திசை புத்தி அந்தரம் நடந்ததுன்னா மாற்றங்களுக்கு வசதியாக இருக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும். அனைத்து விதமான உறவுகளையும் சாதகமாக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபடுறவங்க, ஒரு புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வகையில் நம்ம பெரிய டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறவங்க, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டதில், ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில், ரியல் எஸ்டேட்டில் நம்ம புரோக்கரேஜாக பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். அதனால் ராகுனுடைய பலம் சிறப்பாக இருக்கிறது. கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது, சூரியனை போல் செயல்படுது. அதனால் 9ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு பூர்வீகம் சார்ந்தது, குலதெய்வம் சார்ந்தது, பூர்வீக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் கொஞ்சம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கும், குழப்பங்களை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுக்க வேண்டி வரும் கேதுனுடைய தன்மையில். இது உங்களுக்கு கேது திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமாக நடந்தால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மற்றவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அதனால் ராகு கேதுக்கள் என்பது நமக்கு சூரியனை போலவும் குருவை போலவும் செயல்படுறது சாதகமாக தான் இருக்குது, பாதிப்பு இல்லை. அப்போ இதிலிருந்து இந்த மாதத்தில் நமக்கு மெயின் கேரக்டர் என்ன தெரியுதுன்னா, அதாவது சுக்கிரன், புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு டைமில் சூரியனும் சனி நட்சத்திரத்துக்கு போகிறார். அதாவது மார்ச் 18லேருந்து மார்ச் 29 வரைக்கும் அவர் சனி நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ இப்படிப்பட்ட வகையில் இந்த சனி நட்சத்திரத்தில் போகிறதுங்கிறது நமக்கு ஒரு பண வரவுக்கு சாதகமாக இருக்குது. அதே போல் தான் செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கனாலும், ராகுவை சனியை எடுத்துக்கிட்டாலும் குரு மாதிரி வேலை செய்கிறாங்க. குரு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, சுபகாரியங்கள் நடத்தி வைக்குது, ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, படிப்புக்கு நல்லா இருக்குது, கன்சல்டிங்க்கு நல்லா இருக்குது, இறை அருளுக்கு நல்லா இருக்குது. அதனால் மகர லக்னத்திற்கு எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அஷ்டமாதிபதி அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியனை எடுக்கிறோம். அப்போ நமக்கு சூரிய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துக்கிட்டு இருந்தவங்க மட்டும் இந்த சூரியன் சனியோட போகிறது, சூரியன் சனி நட்சத்திரத்தில் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தந்தை மகன் உறவில் சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுக்கும். அதனால் கொடுக்கல் வாங்கலில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.